ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா உளுந்த பருப்பில் நம்ம அல்வா செய்யறது. ஸோ எனக்கு செய்ய தெரியாது, எங்கள் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன். அந்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப மோஸ்ட்லி எப்படின்னா மெச்சூர் ஆனதுலேருந்து அந்த வயசுக்கு வந்ததுலேருந்து அந்த உளுந்து பருப்பு அந்த அல்வா எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அது நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு அப்போல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல. இப்போ அது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அதை சாப்பிட சாப்பிட உண்மையிலேயே அதில் பெனிஃபிட் நல்லாவே இருக்கு. ஸோ இது மெயின் இடுப்புக்கு சம்மந்தப்பட்டது தான் இது. இது அடிக்கடி நம்ம வீட்டில் ரொம்பலாம் இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே கிடையாது. வெறும் உளுத்தம் பருப்பு, நெய், சர்க்கரை, முந்திரி, அவ்வளோதான். இது ரொம்போட விஷயம்லாம் நிறைய குவான்டிட்டி போடுறதுலாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளே தான். அதை நம்ம எந்த மெத்தடில் நம்ம செய்கிறோன்னு பாருங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தருவாங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்னு கிளிக் பண்ணுங்க. உளுத்தம் பருப்பு அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோமா உளுந்து? இதில் 1/4 கிலோ. 1/4 கிலோ உளுந்தான், சரிங்களா? அப்புறம் 200 நெய். சக்கரைமா? சர்க்கரை 200. 200 சர்க்கரையா? சரி, ஓகே. முந்திரி தேவையான அளவு முந்திரி. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி, கேஸ் ஆன் பண்ணிக்கணுமாம்மா? கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. இப்போ என்னம்மா போடுற? உளுத்தம் பருப்பு. இது உளுத்தம் பருப்பு எவ்வளோ நேரம் வேகணும்மா? இது ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷமா? இது எப்படி எண்ணெய் இல்லாம வறுக்கணும்ல? ஆமா, வெறும் கடாயில தீஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. செய்யக்கூடாதா? ஆமா. இது எப்படி கேஸ் ஃபுல்லா வச்சுக்கணுமா ஸ்லோவா வச்சுக்கணுமா? ஃபுல்லா வச்சுட்டு டக்குன்னு பண்ணணும். டக்குன்னு பண்ணணுமா? டிலே பண்ணக்கூடாது, தீயக்கூடாது உளுத்தம் பருப்பு. நீ போய் சர்க்கரை அரைச்சிட்டு வந்துருமா? சர்க்கரையா? சரி, அப்ப நம்ம சர்க்கரை 1/4 கிலோ உளுத்தம் பருப்புக்கு நம்ம எவ்வளவு மாட்டோம்? 1/4 கிலோ சர்க்கரை. 1/4 கிலோ சர்க்கரை. ஸோ இந்த குவான்டிட்டிலே பார்த்தீங்கன்னா நான் 2 கப் எடுத்திருக்கேன். நான் இது மிக்சியில் நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது 2 கப்பு நான் போடுறேன். நீ அதுக்குள்ள வதக்கிட்டு இருக்கியாமா? அவ்வளோதாம்மா, முடிஞ்சிச்சா? கை விடாம கலரிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. ஏன்னா தீஞ்சிச்சுனாக்கா நல்லா இருக்காது அல்வா. அதை எடுத்துட்டு ஒரு ஏனத்துல போட்டு ஆற வச்சுட்டு ஃபேன் கழுவி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆறின பிறகு தான் பவுடர் இது பண்ணணும். உளுத்தம் பருப்பு ஸ்மெல் வருது இப்பதான். அதை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இது எதுக்கு ஆற வச்சு அரைக்கணும்னா அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் எங்கள் அம்மா ஆற வச்சு அரைக்கணும்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது பொன்னரமா இந்த மாதிரி இந்த கலரில் வறுத்தா போதும். நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அப்புறம் என்னம்மா? உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பா போட்டுட்டுமா? உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. நம்ம அரைச்சது நல்லா கொஞ்சம் இந்த நெய்லயே கலரணும். நல்லா வதக்கிட்டு இதுல நம்ம ஒரு 150 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கலரிடுங்க. கலரிட்டு இது கட்டிப்படாம நல்லா கலரணும். இந்த இதுலயே நம்ம அரைச்சது சர்க்கரை போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலர்னா போதும். கட்டிப்படாம நாலா பக்கமா கை எடுக்காம அப்படியே கலரிட்டே இருக்கணும். வேற தண்ணி ஊற்றணும். இதுல வந்து நம்ம இந்த அல்வா பதம் வந்துருச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம மீதி இருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்லோவா வச்சே கலருங்க. நல்லா உருண்டு திரண்டு வர்ற மாதிரி கலரணும். இது நல்லா அந்த அல்வா பதமே வந்துருச்சு, உருண்டு திரண்டு வருது. நல்லா நெய் இந்த உளுத்தம் பருப்பு வாசனைலாம் நல்லா சூப்பரா கம கமன்னு இருக்கு. ஆனால் வாசனை உங்க வீட்லயே இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அந்த வாசனை வேற லெவல்ல இருக்கானா. நம்ம இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது சூடோடையே கொஞ்சம் நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து உருண்டை ஷேப்ல தான் பிடிக்க போறேன். நான் இது ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். அந்த முந்திரி வந்து நம்ம மேலுக்கு உருண்டை பிடிக்கும் போது மேல மேல நம்ம ஷோக்கு மாதிரி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம உளுத்தம் பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சூடு ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். நம்ம நாலு பக்கமா கட் பண்ணிக்கிட்டோம். இது அப்படியே நல்லா அழகா வந்திருக்கு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எல்லா பீஸும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு அல்வா ரெடி. ஸோ இது எங்கள் அம்மா ஸ்பெஷலு. உண்மையிலேயே அது வந்து லெவல் வந்து எப்படி சொல்ல, வேற லெவல் கூட சொல்லலாம். ஸோ ஆனால் இதோட டேஸ்ட்டு, நெய் தன்மை எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ மிஸ் பண்ணது இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலுக்கு உண்மையிலேயே தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் எங்கள் மம்மிக்கு. ஓகே, பாய்.